Students, welcome to our new topic, that is accuracy and precision. So accuracy na how close to the correct value. Precision na how well we take the set of readings அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு ஒரு புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட என்ன கொடுத்துட்டேன், ஒரு பேக் கொடுத்துட்டேன், அதில் இருக்கிற குவான்டிட்டியுடைய கரெக்ட் வேல்யூ 1 கிலோகிராம். இப்போ ஒரு 4 செட் ரீடிங் எடுக்கிறீங்க. மொதல் ட்ரையலில் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது 1.5 கிலோகிராம்னு ரிப்போர்ட் பண்ணுறீங்க. அடுத்து 0.9 கிலோகிராம், அடுத்து 0.7 கிலோகிராம், அடுத்து 0.8 கிலோகிராம் ரிப்போர்ட் பண்ணுறீங்க. அப்போ ட்ரூ வேல்யூவிலிருந்து எல்லாமே எப்படி போகுது, டீவியேட் ஆகி போகுது. அப்போ இந்த செட்டை நான் என்ன சொல்கிறேன்னா, திஸ் இஸ் நாட் அக்யூரேட், எடுத்ததெல்லாம் மாறுபட்டு வருது, ஸோ திஸ் இஸ் நாட் ப்ரிசைஸ். அடுத்த ட்ரையல் பண்ணுறாங்க. அடுத்த ட்ரையல்லையும் 4 ரீடிங் எடுத்துகிட்டு வர்றீங்க. 0.8, 0.82, 0.81 கிலோகிராம், 0.82 கிலோகிராம். அப்போ ட்ரூ வேல்யூ 1 கிலோகிராம், ஆனால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கிறது எல்லாமே 0.8 ரேஞ்சில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அக்யூரேட், நாட் அக்யூரேட். பட்டு எல்லாமே ஒரே ரேஞ்சில் இருக்குது, ஸோ தட் இஸ் கால்டு ப்ரீசிஸ். திஸ் ரீடிங் இஸ் ப்ரீசிஸ் பட் நாட் அக்யூரேட். And the third set, you give the report like that: 1.01 kilogram, 9.9 kilogram, 1.1 kilogram, 1.12 kilogram. So see, all these readings are very close to the true reading. The true reading க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. So this reading is very close to the true reading, so this is accurate, and all readings are very close, not deviating, so this is precise. Okay student, I think you understand the meaning of accuracy and precision. Now come to our topic, what is accuracy and precision. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு அப்படியே இங்கே போவோம். அப்போ லெட் அஸ் சே யூ நோ யுவர் ட்ரூ ஹைட். உன்னோட ஹைட் வந்து உனக்கு 5.9 இன்ச் அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட் யூ மெஷர் இட் வித் எ யார்ட் ஸ்டிக். சாதாரண அடிஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுற, உனக்கு 5 இன்ச்சுன்னு மட்டும் காட்டுது. Your measurement is hence not accurate. அது accurate கிடையாது. Now you measure your height using laser yardstick. ஒரு laser yardstick வச்சு நீ மெஷர் பண்ணும்போது it gives 5.9 inch. அப்போ now the measurement is accurate அப்படின்னு சொல்லலாம். அப்போ the true value, நம்ம உண்மையான வேல்யூவை நம்ம என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம்னா தியரிட்டிக்கல் வேல்யூ. நம்ம செஞ்சு பார்த்து எடுக்கக்கூடிய வேல்யூவை எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த அக்யூரசி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஈச் அப்ளிகேஷன் இட் வேரிஸ் கிரேட்லி, வெவ்வேறு விதமாக வேரி ஆகிட்டே இருக்கும். ஹைலி அக்யூரேட் டேட்டா கேன் பி வெரி டிஃபிகல்ட் டு ப்ரொடியூஸ் அண்ட் கம்பைல். ஸோ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம ரீடிங் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். You consistently measure your height using yardstick. யார்ட்ஸ்டிக்கை வச்சு வந்து தொடர்ச்சியாக நீங்கள் மெஷர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஈச் டைம் இட்ஸ் ஸோ 5 inch. தென் யுவர் மெஷர்மெண்ட் இஸ் ப்ரீசிஸ் பட் நாட் அக்யூரேட். ஒரே ரீடிங்கே வந்துட்டு இருந்தால் அதை ப்ரீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். த லெவல் ஆஃப் ப்ரீசன் ரிக்வயர்டு ஃபார் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் வேரி டு எ கிரேட்டர் எக்ஸ்டென்ட். அப்போ வந்து இந்த ப்ரீசனுடைய அளவு வெவ்வேறு அப்ளிகேஷனில் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் சச் அஸ் ரோட் அண்ட் யூட்டிலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிக்வயர் வெரி ப்ரீசிஸ் இன்ஃபர்மேஷன் மெஷர்ட் டு த மில்லிமீட்டர் ஆர் 1/10 ஆஃப் an inch. அதாவது இந்த இன்ஜினியர்ஸ் அப்ளிகேஷன், இந்த பிரிட்ஜ் கட்டுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, சம் மெஷரிங் ப்ராசஸ், அதிலெல்லாம்
ப்ரீசன்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து if the measurement is precise that does not necessarily means it is accurate. இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அப்போ மெஷர்மெண்ட் ப்ரீசியஸாக இருந்தால் அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அக்யூரேட்டாக இருக்கிறது ப்ரீசியஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னா இஃப் த மெஷர்மெண்ட் இஸ் கன்சிஸ்டன்ட்லி அக்யூரேட் இட் இஸ் ப்ரீசியஸ். ஓகேவா? ஆனால் ப்ரீசியஸாக இருக்கிறது எதாக இருக்காது, அக்யூரேட்டாக இருக்காது. கன்சிஸ்டன்சியாக அக்யூரேட்டாக இருக்கிறது ப்ரீசியஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டெம்பரேச்சர் அவுட் சைட் த பில்டிங் வந்து 40 டிகிரி செல்சியஸாக இருக்குது. நவ் ஐ மெஷர் யூஸிங் எ வெதர் தெர்மோமீட்டர். வெதர் தெர்மோமீட்டரை வச்சு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணும்போது 40 டிகிரி செல்சியஸ்னு காட்டுது. டெம்பரேச்சர் அவுட் சைட் எ பில்டிங் இஸ் 40 டிகிரி செல்சியஸ் மெஷர்ட் பை த வெதர் தெர்மோமீட்டர். If the real outside டெம்பரேச்சரும் பார்க்கும்போது is also 40 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா the thermometer is accurate அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து thermometer consistently registers this exact temperature in a row. The thermometer is precise அப்படின்னு சொல்லுவோம். இப்போ another example பாருங்கள். Temperature of a refrigerator repeatedly measured by using the thermometer. தெர்மோமீட்டரை வச்சு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டருடைய டெம்பரேச்சரை நான் கண்டினியூஸாக மெஷர் பண்ணுறேன். எல்லாமே 10.10 சரௌண்டிங்கில் எனக்கு கிடைக்கிது. ஸோ ஆனால் ரியல் டெம்பரேச்சர் வந்து 9 டிகிரி செல்சியஸ். ஸோ இட் இஸ் deviate from the true value. So these readings is not accurate but all come under the same category. So this is say precise, hence it is precise அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு விஷுவல் எக்ஸாம்பிள். இங்கே ஒரு டார்கெட் ஷூட்டிங். ஸோ இந்த ரெட் பாயிண்ட் தான் டார்கெட். அப்போ வெவ்வேறு இடத்துல அடிக்கிறான். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், நாட் அக்யூரேட் நாட் ப்ரீசிஸ் அப்படிங்கிறான். ஸோ அடுத்ததில் வந்து சென்ட்ரில் அடிக்கலை, ஆனால் எல்லாம் ஒரே இடத்துல அடித்து வச்சுருக்காங்க. அப்போ என்ன சொல்லலாம், திஸ் இஸ் நாட் அக்யூரேட் பட் ப்ரீசிஸ். தேர்ட் எல்லாமே சென்ட்ரில் டார்கெட்லேயும் அடிச்சிருக்காங்க, ஒரே இடத்துலையும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அக்யூரேட் அண்டு ப்ரீசிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் வந்து ஒரு டெஃபினிஷன் மாதிரி எழுதி வச்சுருக்கேன் இல்லையா, இதை நீங்கள் எழுதிக்கிறீங்களா? ஸோ அக்யூரசினா என்ன அப்படின்னு கேட்டோன்னா, த க்ளோஸ்னஸ் ஆஃப் த மெஷர்டு வேல்யூ டு த ட்ரூ வேல்யூ ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதாவது நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ ட்ரூ வேல்யூவோட எவ்வளவு க்ளோஸ்னஸாக இருக்கோ அதுக்கு பேர் தான் அக்யூரசி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ப்ரீசனுக்கு இங்கே ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப்ரீசன் மீன்ஸ் how close the measured value of a physical quantity. நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே எவ்வளவு க்ளோஸாக இருக்குது அதுதான் என்னது, ப்ரீசன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கான். த ட்ரூ வேல்யூ ஆஃப் சர்டைன் லென்த் இஸ் நியர்லி 5.678 சென்டிமீட்டர் அப்படின்னு ஒரு குவான்டிட்டியுடைய லென்த் இருக்குது. 1 எக்ஸ்மெண்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் whose resolution is 0.1 சென்டிமீட்டர். அப்போ த மெஷர்டு வேல்யூ இஸ் ஃபவுண்ட் டு பி 5.5 சென்டிமீட்டர்னு கிடைக்கிது. இன்னொன்று நல்ல கிரேட்டர் ரெசல்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் 0.01 சென்டிமீட்டரை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்போ லென்த் இஸ் 5.38ன்னு இருக்குது. இப்போ ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்மளுக்கு இந்த ரெண்டு ரீடிங் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு ரீடிங்கில் ஒன்று 5.5 இன்னொன்று 5.38. அப்போ 5.5 இஸ் க்ளோசர் டு த ட்ரூ வேல்யூ. ஸோ இட் இஸ் அக்யூரேட். ஓகே, ஸோ we find first measurement is more accurate, this is closer to the true value but as less precision. ஏன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் தான் வருது. ஆனால் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸில் இது மெஷர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. அப்போ திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ்
precise, more precise than first one. So the second measurement வந்து less accurate தான், but it is more precise அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay students.